Hi friends, welcome to my YouTube channel. I am Rajati from We All Learn Today. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் MS Word 2019 ஹோம் டேப் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹோம், நம்ம ஒரு blank டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஹோமில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் எல்லாமே ஆல்மோஸ்ட் பேசிக்கான திங்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சாம்பிளுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக ஒரு சாம்பிளுக்கு ஒரு நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். என்னோட சேனல் நேமை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நார்மலாக உங்களுக்கு இந்த ஃபாண்ட் டைப்பில் இந்த சைஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது நம்மளோட இஷ்டம், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேஸ்ட், கட், காப்பி இதெல்லாம் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டெக்ஸ்ட்டை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான இந்த 3 விஷயம் தான் கட், காப்பி, பேஸ்ட். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் டெக்ஸ்ட்லாம் தேவை. ஸோ இதை நம்ம லேட்டராக பார்க்கலாம். இந்த போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். அண்ட் தென் இது எல்லாமே புல்லட்டிங் அண்ட் நம்பரிங். ஸோ இது எல்லாமே ஃபாண்டோட ஸ்டைல் அண்ட் இது ஃபாண்டோட சைஸ். ஸோ இது எல்லாமே நான் வந்து இப்போ லைன் பை லைனாக நம்ம பார்க்கலாம். ஸோ எது பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம எந்த இதில் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறணும். தென் ஸோ கொஞ்சம் விசிபிலிட்டிக்காக நான் வந்து ஃபாண்ட் ஸ்டைலையும் அதோட சைஸையும் நான் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒரு நிமிஷம், இதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சென்டரில் அலைன் பண்ணிடுறேன். அப்போதான் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும் கிளியரா. ஸோ நான் ஜஸ்ட் ஆரோ மூவ் பண்ண நம்மளுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து எந்த ஃபாண்ட் அப்ளை ஆகுது அப்படிங்கிறத சாம்பிள் உங்களுக்கு நல்லாவே காமிக்கும். ஸோ சாம்பிளுக்கு நான் ராக்வெல் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சைஸை. 72 தான் அப்படின்னு கிடையாது, நம்ம இங்கே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து 200 கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் நிறைய காலேஜ் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு பேனர் மாதிரி அடிக்கணும். யூஸ்வலி எங்கள் காலேஜில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ டேட் ஏதாவது நாங்கள் சேஞ்ச் பண்ணணும், பேனரில் ஆல்ரெடி வச்சுருப்பாங்க, ஜஸ்ட் டேட் மட்டும் மாற்றணும் அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு பேஜில் வந்து ஒவ்வொரு டேட் வர மாதிரி வச்சு ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் நம்ம எவ்வளோ நாள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டரும் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மாதிரி. ஸோ இவ்வளோ வேண்டாம். ஸோ நம்ம விசிபிலிட்டிக்காக நான் ஜஸ்ட் ஒரு 26. ஸோ இப்போ நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீ இதில் போய் தான் மாற்றணும் இல்லை, இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ண எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே தான் இங்கே இது வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுதான் ஃபாண்ட் சைஸ். ஸோ இங்கே டூல் கிட் நிறைய கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இது என்ன டூல் அப்படின்னு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதில் வச்சிங்க அப்படின்னாலே இதுதான் நம்ம டூல் கிட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எதில் வைக்கிறோமோ அது என்ன அப்படின்றத நம்மளுக்கு டீட்டெயில்டாக அதுவாகவே சொல்லிடும். ஸோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் போல்டு. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். போல்டு நான் போல்டு பண்ணியிருக்கேன். தென் இட்டாலிக் அண்ட் அண்டர்லைன். ஸோ இதுதான் ஃபார்மேட்டிங் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ அண்டர்லைனில் இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் லைன் பண்ணலாமா, இல்லை டார்க் லைனா, இல்லை டாட்டர் லைனா, இல்லை டேஷ்டு லைனா அப்படின்னு நம்ம இங்கேயே கொடுத்துக்கலாம். ஸோ இதில் என்னோட கலரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு அண்டர்லைன் வந்து ரெட் கலரில் வேணும், இல்லை ப்ளூ, க்ரீன் என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் சேஞ்சஸும் நம்ம இங்கே தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ரைக் அவுட், ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைக் அவுட் கொடுக்கும். இது என்ன அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட் வந்து சூப்பர்ஸ்கிரிப்ட், இது எப்படின்னு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். யூஸ்வலி இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு வந்து இந்த செகண்ட் இல்லை தேர்ட் அப்படி ஆர்டி இந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே வந்து அது மேலே போயிடும். சப்போஸ் X2 அப்படின்னு நான் கொடுக்குறேன், செலக்ட் பண்ணிட்டு சாரி எது வேணுமோ அதை மட்டும் 2 மட்டும்தான் எனக்கு சப்ஸ்கிரிப்டாவோ இல்லை சூப்பர் ஸ்கிரிப்டாவோ வேணும். அப்போ நான் அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ எனக்கு இது சப்ஸ்கிரிப்ட் ஆயிடுச்சு.
இல்லை சூப்பர் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கொயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா சப்ஸ்கிரிப்டாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இன்னொரு திங்க் என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைப்பிங்கில் நம்ம என்ன ஃபார்மேட் கொடுக்குறோமோ அதுக்கப்புறம் கீழே நம்ம என்ன டைப் பண்ணாலும் ஃபர்தராக அதுதான் நம்மளுக்கு டேக் ஓவர் ஆகும். ஸோ இதில் நம்ம சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், அதெல்லாம் டசன்ட் மேட்டர். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட். ஸோ இப்போது நான் இந்த ஜஸ்ட் அன்லைன் எடுக்க போகிறேன். ஸோ இட்டாலிக் ரிமூவ் பண்ணிவிட்டு போல்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு போல்டு மட்டும் வச்சுக்கலாம் ஸோ விசிபிலிட்டிக்காக. ஸோ இதில் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட்டும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ கலர் சேஞ்ச் ஆகுது எல்லாமே உங்களுக்கே தெரியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ இந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கு, ஆனால் ப்ளூ அண்ட் பிளாக் கலர் உங்களுக்கு அந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம தாராளமாக மாற்றிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை பிடிச்சிருக்கு அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுக்கு அவுட்லைன் அந்த ஷேடோ எஃபெக்டும் நம்ம கொடுத்துக்கலாம். இது ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு தெரியுதா, பின்னாடி உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். ஸோ ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் க்ளோ வந்து எந்த கலர், இப்போ க்ளோ அதாவது க்ளோ வந்து ஃபுல் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லை இந்த மாதிரி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணோம்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோட ப்ளூ கலர் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் மாதிரி எனக்கு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி க்ளோ கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இதில் இருக்கிற ஃபாண்ட் ஸ்டைல் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எதுக்கு எனக்கு சேஞ்சஸ் நடக்கல அப்படின்னா நான் செலக்ட் பண்ணலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த சேஞ்ச் வந்து அப்படியே தெரியும் நம்மளுக்கு. இப்போ இந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கு பட் எனக்கு கலர் பிடிக்கல அப்படின்னா நான் கலர் வந்து இங்கே மாற்றிக்கலாம். ஸோ கலர் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னா ஹைலைட். ஸோ நம்மளோட விஷயத்த நம்ம ஜஸ்ட்டு ஹைலைட் பண்ணி யூஸ்வலாக எல்லோ கலர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு எந்த கலரில் ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஹைலைட்டை நம்ம தாராளமாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஜஸ்ட் நான் லேர்ன் மட்டும் ஹைலைட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா அவ்வளோதான், ஜஸ்ட்டு ஹைலைட் முடிஞ்சு. ஸோ இதில் எல்லாமே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இது சென்டென்ஸ் கேஸ் ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக இப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நோ கலர் கொடுத்தாலே போதும் அவ்வளோதான். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதுதான் சேஞ்ச் கேஸ், அதாவது லோவர் கேஸ் அப்பர் கேஸ் சொல்லுவாங்க. ஸோ சென்டென்ஸ் கேஸ் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நம்மளுக்கு கேபிட்டலில் இருக்கும், மற்ற எல்லாமே ஸ்மாலில் இருக்கும். இது லோவர் கேஸ் அப்படின்னா ஃபுல்லாமே நம்மளுக்கு லோவர் கேஸ். அண்ட் தென் அப்பர் கேஸ் அப்படின்னா எல்லா லெட்டருமே நம்மளுக்கு அப்பர் கேஸில் கிடைச்சிடும். தென் கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட் அப்படின்னா அதாவது நம்ம ஒரு ஸ்பேஸ் விட்டு ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு கேபிட்டலில் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டூபிள் கேஸ் இது வந்து மோஸ்ட்லி நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதுலலாம் கொஞ்சம் வந்து irrelevant-ஆ யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம சென்டென்ஸ் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் கேபிட்டலைஸ்ட் ஈச் வேர்ட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போது நம்ம எவ்வளோ எஃபெக்ட் பண்ணியிருக்கோமா, ஸோ இந்த எஃபெக்ட் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கா கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அதாவது நான் சொன்ன மாதிரி டிஃபால்ட்டாக என்ன ஃபாண்ட் ஸ்டைல் அண்ட் ஃபாண்ட் சைஸில் இருக்கோ அந்த இது நம்மளுக்கு வந்துடும், அவ்வளோதான். அண்ட் தென் ஸோ இந்த பார்ட் அப்படியே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கட் காப்பி பேஸ்ட் வந்து என்னன்னு பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதை இதை செலக்ட் பண்ண உடனேயுமே கட் பண்ணால் நம்மளுக்கு இந்த பிளேஸில் இருக்காது. ஸோ பேஸ்ட் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு பேஸ்ட்.
கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துடும். இல்லை இப்போ வந்து இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன். நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ காப்பிக்கும் கட்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணுற பிளேஸில் இருந்து அந்த வேர்ட் இல்லாமல் நம்ம எந்த டெஸ்டினேஷனில் சேவ் பண்ணுறோமோ அங்கே மட்டும்தான் இருக்கும். அந்த காப்பி அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஸோ நம்ம இது வந்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. நம்ம காப்பி பண்ணுற இடத்துலையும் இருக்கும், அண்ட் தென் பேஸ்ட் பண்ணுற இடத்துல 2 இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து இது அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட்டுக்கு நம்ம கண்ட்ரோல் வி ஆக்சுவலாக வந்து ஷார்ட்கட், இல்லைனா நம்ம இங்கே இருக்கிற பேஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கட், காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஜஸ்ட்டு இப்போ எனக்கு ஸோ இந்த இடத்துல வந்து ஈக்குவல்ட் ரேண்ட் ஆஃப் அப்படின்னா ஒரு சாம்பிள் பேராகிராஃப் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ சப்போஸ் எனக்கு இந்த ஃபார்மேட் இப்போ நான் மேலே கொடுத்த அதே ஃபார்மேட்டில் தான் எனக்கு கீழேயே வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணணுன்ற நெசசிட்டி இல்லை. எந்த ஃபார்மேட் வேணும் அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஒரு லெட்டர் கூட எனஃப் தான். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பெயிண்ட் அப்படி கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு அந்த சிம்பிள் மாறுறது தெரியும். அதாவது ஆரோவாக இருக்கிறது அந்த பெயிண்ட் மாதிரி மாறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பேரா மட்டும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபார்மேட்டுக்கு இது திரும்ப வந்துடும். ஸோ இதுதான் ஃபார்மேட் பெயிண்டர். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா புல்லட்டின். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் புல்லட்டிங் நம்ம வந்து புல்லட்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நம்பரிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா மல்டிபிள் லெவல் லிஸ்ட், அதாவது ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த ஃபார்மேஷனுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புல்லட்டினில் இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு இங்கே சேஞ்சஸ் தெரியும். கொஞ்சம் ஃபாண்ட் ஸ்டைல் மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. ஸோ புல்லட், டிக்கு, ஸோ இது இந்த மாதிரி சர்க்கிள், ஸ்கொயர் இந்த மாதிரி நம்ம என்னன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிஃபைன் நியூ புல்லட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளாவும் ஒரு அதாவது இங்கே சிம்பிள்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக இங்கே நிறைய சிம்பிள்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க எந்த சிம்பிள்ஸ்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் பிக்சர் ஏதோ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் சப்போஸ் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது மூலமாக நீங்கள் ஆன்லைன்லேருந்து பிக்சர் டவுன்லோட் பண்ணியும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஃபாண்ட்டு ஸ்டைலை நம்ம இங்கே மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஸ்டைல் அண்ட் சைஸ் எல்லாமே நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போது எனக்கு கொடுத்த உடனே புல்லட் எனக்கு ஓகே அப்படின்னா ஓகே, அதாவது இங்கே மாற்றிக்கலாம். இல்லை டிக் மார்க் வேணும் அப்படின்னா டிக் மார்க். ஸோ இதுதான் புல்லட்டின். ஸோ இது நம்பரிங் என்ன பண்ணணும், இப்போது இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஒரு நம்பரிங் கொடுத்துட்டு ஸோ அடுத்து நான் ஒரு என்ட்ரு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீவியஸாக என்ன புல்லட்டின் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதுவே ஃபர்தராக நம்மளுக்கு ப்ரொசீட் ஆகும். இப்போ நான் ஏதோ ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஈஸியாக நெக்ஸ்ட் எனக்கு அதுதான் வந்து அதே புல்லட்டின் தான் டேக் ஓவர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எனக்கு இங்கே நம்பரிங் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்பர் இப்படி கொடுத்துக்கலாம், 1 2 3 இப்படி கொடுத்துக்கலாம். அதாவது 1க்கு அப்புறம் டாட், இது 1க்கு அப்புறம் ஒரு பேரந்தசிஸ் இருக்குது. ஸோ இல்லை ரோமன் லெட்டரில் வேணும், இல்லை ஏபிசி ஃபார்மேட்டில் வேணும், ஏபிசிலே கேபிட்டலில் வேணும். ஸோ இந்த மாதிரி என்ன ஃபார்மேட்லனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இது செகண்ட் அப்படின்னு ப்ரொசீட் ஆகும். ஸோ அடுத்தது தேர்ட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அடுத்தடுத்து வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் டைப் பண்ணிட்டு அதாவது என்டர் கொடுத்து வந்துட்டே இருக்குமோ அவ்வளோ தூரம் எனக்கு இந்த ஃபஸ்ட்டு புல்லட்டினே டேக் ஓவர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதான் விஷயம். ஸோ எனக்கு புல்லட்டின் எதுவும் வேணாம் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் கொடுத்துடலாம், அவ்வளோதான். ஸோ இதுவும் அப்படி தான்.
எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத மல்டிபிள் செலெக்ஷன் லிஸ்ட் இது வேற எதுவும் கிடையாது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இன்டென்ட் இது. ஸோ இது வந்து டிக்ரீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீஸ் இன்டென்ட் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ், அதாவது ஒரு டேப் வந்து நம்மளுக்கு உள்ள வந்து இன்டென்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த பேருக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை கூட நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் இங்கே எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு இன்க்ரீஸ் இன்டென்ட் டேப். ஸோ டோட்டலாகவே அது வந்து நம்மளுக்கு இதில் எனக்கு திரும்ப இது ரிவர்ஸில் வரணும் அப்படின்னா டிக்ரீஸ் இன்டென்ட் நம்ம யூஸ் பண்ணி ரிவர்ஸ் கொடுத்துக்கலாம். தென் இது என்ன அப்படின்னா நம்ம ஸ்பேசிங் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு லைன்ஸுக்கு வந்து லைன் ஸ்பேசிங், ஒவ்வொரு லைனுக்கும் இடையில எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட்ல யூஸ்ஃபுல்லி என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 1.5 இல்லைன்னா 1 யூஸ் பண்ணுவோம். ஃப்ரண்ட் பேஜுக்கு 1 யூஸ் பண்ணுவோம் அண்ட் உள்ள இருக்க எல்லாத்துக்கும் 1.5. ஸோ இதுதான் லைன் ஸ்பேசிங். ஸோ நம்ம ஒவ்வொரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல இருக்க ஸ்பேஸ்லாம் எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப கன்ஜஸ்டட் ஆயிரும். நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கிற எல்லா ஸ்பேஸுமே ரெடியூஸ் ஆயிரும். ஸோ இதுதான் லைன் ஸ்பேசிங். ஸோ நம்ம 1.5 கொடுத்துக்கலாம், 2 கொடுத்துக்கலாம், 2.5. ஸோ இதெல்லாம் நம்ம இஷ்டம் தான். ஸோ இல்லை லைன் ஸ்பேசிங் ஆப்ஷனுக்குள்ளே கூட போய் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு லெஃப்டில் எவ்வளோ இருக்கணும், இன்டென்ஷன் எவ்வளோ இருக்கணும், ரைட்டில் எவ்வளோ இருக்கணும், ஸோ அலைன்மெண்ட் ஜென்ரல் லெஃப்டில் இருக்கணுமா, ரைட்டில் இருக்கணுமா, இல்லை சென்டரில் இருக்கணுமா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டான விஷயங்களும் நம்ம இங்கே போய் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இந்த பேரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதில் இருக்கிற ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு ரிமூவ் ஸ்பேஸும் கொடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் லைன் ஸ்பேசிங்குள்ளே போயிட்டு ஸோ இந்த இடத்துல இருக்கா, ஸோ 8 பாயிண்ட் இருக்குது. ஸோ இதை நம்ம ஜஸ்ட் 0 ஆக்கணும். இப்போ ஓகே கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இது வந்துடும். ஸோ இது எல்லாமே முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இது அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ என்னன்னு சொல்கிறேன். ஸோ சாம்பிளுக்கு நான் சிலதை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் ஜஸ்ட் கட் பண்ணி கீழே போட்டுக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஜஸ்ட் நம்ம எந்த இது வேர்டில் பொறுத்தளவுக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அதை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ A to Z ஷார்ட்டிங் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காமிக்கும் பேராகிராஃப் ஷார்ட் பண்ணணுமா, அஸ்டிங்லையா இல்லை டிசெண்டிங்லையா, டைப் வந்து டெக்ஸ்ட் இருக்குதா இல்லை நம்பர் வைஸ் ஷார்ட் பண்ணவா, டெக்ஸ்ட் வைஸ். டெக்ஸ்ட்னா ABCDலேருந்து ஸ்டார்ட் ஆகும், டிசெண்டிங் அப்படின்னா Z-லேருந்து ஸ்டார்ட் ஆகும், நம்பர்ஸ் அப்படின்னா ரிவர்ஸில். டிசெண்டிங்னாலே உங்களுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது அசெண்டிங்க்கு ஆப்போசிட் தான், உங்களுக்கு அது யூஸ்வலாக தெரியும். ஸோ டெக்ஸ்ட்ன்றதுனால நான் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உங்களுக்கு தெரியுதா. ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் இல்லை அசெண்டிங் ஆர்டரில் நம்ம ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ நான் செலக்ட் பண்ணதுக்கு மட்டும் கலர் கொடுக்கணும் அப்படின்னா ஹைலைட்டான கலர்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து டேபிள்ஸுக்காக. ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த எஃபெக்ட்ல எனக்கு வேணால் ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிளியர் ஃபார்மேட் கொடுக்குறேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டெலீட் இட். ஸோ ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் டேபிள், இது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவேன். இப்போ சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே ஒரு சாம்பிளுக்கு மட்டும் எடுத்து சொல்கிறேன். ஸோ டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இதில் எனக்கு இந்த டேபிள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணுமா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேபிள் செலக்ட் ஆயிடும். எனக்கு ஃபுல் பார்டர் வேணும் அப்படின்னா, அதாவது பாட்டம்ல இருந்து பார்டர் வேணும், இல்லை லெஃப்டில் வேண்டாம், ரைட்டில் வேண்டாம், அந்த மாதிரி, இல்லை பார்டரே வேணாம், டெக்ஸ்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும், அந்த மாதிரி, இல்லை ஆல் பார்டர் வேணுமா, இல்லை அவுட் சைட் பார்டர் மட்டும் வேணுமா. ஸோ அந்த பார்டரோட டிசைன்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்டர் அண்ட் ஷேடிங்கில் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி வேணும், சைட் பார்டர்ஸ் எப்படி வேணும், இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லைனா இல்லை ட்ரிபிள் லைனா எல்லா ஆப்ஷனுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதெல்லாம்
ஹெட்டிங்ஸ், அதாவது நம்ம ஜஸ்ட் இந்த பேரா செலக்ட் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன மாதிரி ஏதோ உங்களுக்கு ஃபார்மேட்டில் வரணும் அப்படிங்கிறத இங்கே சாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேசஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பேராகிராஃபில் ரிப்பீட்டடாக இருக்கிற வேர்ட்ஸ் மட்டும் நான் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாம்பிளுக்கு கொடுத்த பேராகிராஃப்ஸ் நிறைய இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூ. ஸோ உங்களுக்கு இந்த தெரியணுன்றதுக்காக ஒரு 2-3 யூ மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண உடனேமே அந்த இடத்துலயே நம்மளுக்கு பேசிக்கான என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அது நம்மளுக்கு வந்துடுது. ஸோ நம்ம அங்கேருந்தே நம்ம செலக்ட் பண்ணலாம். நம்ம ஒவ்வொரு தடவையும் ஹோம் மெனுக்கு போகணும் அப்படிங்கிற நெசசிட்டிங்க கிடையாது. ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூ அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரீப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹைலைஷன் வந்து எப்படின்னு தெரியணுன்றதுக்காக. ஸோ இதை ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த டேபிளை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இப்போ நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். இப்போ இந்த சைடு உங்களுக்கு தெரியுதா அந்த அலைன்மெண்ட் ப்ராப்பராகவே இல்லை. ஸோ இந்த ப்ராப்பர் அதாவது நீங்கள் ப்ராஜெக்டில் சப்மிட் பண்ணும்போது அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருந்தால் அப்படின்னா அது ஒரு நல்ல ஃபார்மேஷனும் கிடையாது, நல்ல ஒரு ஃபார்மேட்டும் கிடையாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதுதான் ஜஸ்டிஃபை. நம்ம வந்து கண்ட்ரோல் ஜே, இதுக்கு ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் ஜே. நம்ம ஜஸ்டிஃபை கொடுத்தோம் அப்படின்னா இந்த லைன் வந்து நம்மளுக்கு சேமாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் பார்க்க நீட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி எந்த பேராவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு இது மட்டும் ஒரு டேப் வந்து உள்ள இன்டென்ட்டில் இருக்கணும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இது எல்லாமே அலைன்மெண்ட்டுக்கு கீழே வரும். உங்களுக்கெல்லாம் இதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எப்படிலாம் அலைன் பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம காமனாக விடுறோம், இதுக்குன்னு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்காக அங்கங்கே மட்டும் நான் வந்து எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹைலைட் பண்ணி காமிச்சேன். இந்த யூவை தான் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஃபைண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த சைடு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இதை நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படின்றத கிளிக் பண்ணி ஃபைன் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வேர்டு வந்து இந்த பேராகிராஃப் இல்லை உங்கள் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்றப்ப இந்த ஃபைண்டுங்கிறது யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னன்னா ஸோ ஃபைண்ட் வாட் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா யூ அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். அதுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா வி அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா எங்கெங்கெல்லாம் யூ இருக்கும் அப்படிங்கிறத அதுவே நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக அங்கங்கே அதாவது எனக்கு தெரிஞ்ச இடத்துல மட்டும் உங்களுக்கு நான் இது பண்ணி காமிச்சிருக்கேன். ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ ஆல் டன் வி மேட் 25 ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ 25 இடத்துல யூன்னு இருந்திருக்கு. அந்த 25 இடமே நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா வி அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதா நான் ஸோ இதில் வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நான் இந்த இடத்துல யுவர் இருந்ததும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வியா மாறிடுச்சு. ஸோ ஒரு இடத்துல நம்ம கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி அதை ஜஸ்ட்டு எங்கெல்லாம் இருக்கோ இல்லையோ அதை கிளியராக பார்த்துட்டு கொடுங்க. ஸோ யூ ஸ்பேஸ் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இப்போ தெரியுதா 17 இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி 25 இருந்துச்சு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து யுவர் அப்படின்னு இருந்துச்சுல அதுவுமே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் யூ இருக்கிறதுனால அதையும் எடுத்துட்டு மாறிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அதுக்கு பதிலாக யூ விட்டுட்டு ஸ்பேஸ் அப்படி கொடுத்தேன் அப்படின்னா யூ அப்படிங்கிற தனி வேர்டை மட்டும் நம்மளுக்கு வியா மாற்றி கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ஹோமில் இருக்கிற எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீப் சப்போர்ட்டிங். இது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு இது தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், இருந்தாலும் நான் ஒவ்வொன்றையும் கிளியராக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு கிடையாது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் இப்போ நிறைய பேர் வந்து
ரெஃபர் பண்ணணும், ஒரு வேர்ட் எப்படி எடிட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, தாராளமா என்னோட வீடியோஸ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.